Hello students, welcome to our channel. So computer science and computer application ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்த எக்ஸாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நடக்குது 21ஆம் தேதி. அதே போல் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம் வந்து அக்கௌண்டன்சி அதே 21ஆம் தேதி நடக்குது. கிட்டத்தட்ட 6 நாள் டைம் இருக்குது. தாராளமான டைம் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கெமிஸ்ட்ரிக்கு படிக்கிறதுக்கும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அக்கௌண்டன்சி நீங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போட்டு பார்க்குறதுக்கும் அழகான டைம் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 6 நாளை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்டடி பிளான் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம ஸ்டடி பிளான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நீங்களும் வந்து ஸ்டடி பிளான் வீடியோவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து அடுத்தடுத்த எக்ஸாமுக்கும் எங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுங்க சார்னு கேட்குறீங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம செப்பரேட்டாக அந்த ஸ்டடி பிளான் வீடியோ வந்து கொடுக்குறது. ஸோ இதை வந்து ஜஸ்ட் பார்த்துட்டு போகிறதோடு நிப்பாட்டாமல் தயவு செஞ்சு இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு 2 எக்ஸாம்ஸ் தான் இருக்குது சரியா, கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸும். அதே போல் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கனாமிக்ஸும் அக்கௌண்டன்சியும். இது இருக்கக்கூடிய மிச்சம் 2 எக்ஸாமையும் நல்லபடியாக எழுதிட்டு நீங்கள் நல்ல மார்க்கோடு நீங்கள் வந்து நம்ம சேனல் மூலமாக அந்த 12th வந்து நீங்கள் முடிச்சுட்டு வெளியில் போகணும் சரியா. ஸோ அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான வீடியோஸ் வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஸ்டடி பிளான் இப்போ பார்க்குறதுக்கு தயவு செஞ்சு இந்த ஸ்டடி பிளான் அந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நீங்கள் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் இருக்க முடியும் சரியா. ஸோ ஒரு 6 நாள் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து 21ஆம் தேதி தான் எக்ஸாம் வந்து 21ஆம் தேதி ஓகேவா. 14ஆம் தேதி இன்னைக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மொத்தம் உங்களுக்கு 6 நாள் டைம். 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா டே 1, 16ஆம் தேதி டே 2, 17ஆம் தேதி டே 3, 18ஆம் தேதி டே 4, 19ஆம் தேதி டே 5, 20ஆம் தேதி டே 6. இந்த 6 நாள் நம்ம எப்படி படிக்கிறது? கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சிக்கு ஒரு 5 நாள் படிப்போம், 2வது நாள்ல இருந்து படிப்போம். பிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ்க்கு 1 நாள் படிப்போம். ஏன்னா பிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க ரிவிஷன் டைம். 3 நாள் நமக்கு வந்து போதுமானது தான் பிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ்க்கு. இருந்தாலும் இப்போ நாம கொஞ்சம் படிச்சு வச்சுக்கிட்டோம்னா அந்த 3 நாளை ரிவைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால பிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ்க்கு 1 நாள் படிச்சுட்டு கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி நம்ம 5 நாள் படிப்போம், மொத்தம் 6 நாள் சரி. அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. டே 1 15ஆம் தேதி சாட்டர்டே அன்னைக்குன்னு மார்னிங் 5:30 to 7:30 பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வால்யூம் 1ல் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஷின், எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் புக் பேக் 1 மார்க் கொஷின்ஸை படிச்சுக்கோங்க. அடுத்து 9 to 12:30 பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 1, எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 12. அப்புறம் ஆஃப்டர்நூன் 1:30 to 4:30 பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 2, எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 11. அடுத்து ஈவினிங் 5:30 to 7:30 பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 5, எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 10 சரியா. அப்புறம் 9 to 10:30 ஃபுல்லாக வந்து ரிவைஸ் பண்ணிக்கிறேங்க. 3 சாப்டர்ஸ் மட்டும்தான் படிக்கணும். பிசிக்ஸில் சாப்டர் 1 to 5, எக்கனாமிக்ஸில் சாப்டர் 10, 11, 12 இந்த 3 சாப்டர்ஸ் மட்டும் தரோவாக படித்து ஒரு கான்செப்ட் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிடுங்க. 1 மார்க்கும் இந்த வால்யூம் 1ல் இருக்கக்கூடிய 1 மார்க்கை ஃபிசிக்ஸில் முடிச்சிருங்க. எக்கனாமிக்ஸில் ஒரு 6 சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க்ஸை நல்லா தரவு பண்ணி முடிச்சிருங்க. இந்த ஒரு நாள் நீங்கள் இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சு முடிங்க. அடுத்து டே 2 2வது நாள் 16ஆம் தேதி மார்னிங் 5:30 to 7:30 கெமிஸ்ட்ரியில் வால்யூம் 1ல் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஷின்ஸ் படிக்கணும். அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் புக் பேக் 1 மார்க் கொஷின்ஸ் ஒரு 6 சாப்டர்ஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிங்க. சாப்டர் 1 to 6. அடுத்து 9 to 12 இந்த டைம்ல கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 1, அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 1. அடுத்து ஆஃப்டர்நூன் 1:30 to 4:30 டைம்ல கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 6, அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 2. அடுத்து 5:30 to 8:30 டைம்ல கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 11, அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 3 சரியா. ஸோ டோட்டலாக நம்ம வந்து ஒரு 3 சாப்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் கெமிஸ்ட்ரிலையும் அக்கௌண்டன்சிலையும். கெமிஸ்ட்ரியில் 1, 6, 11, அக்கௌண்டன்சியில் 1, 2, 3. அப்புறம் 9 to 10 டைமில் அதை ரிவைஸ் பண்ணிக்கிறேங்க.
ரிவைஸ் பண்ணிகிட்டே வந்தால் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற முடியும். அடுத்து டே த்ரீ 17ஆம் தேதி அன்னைக்குன்னு, மண்டே அன்னைக்குன்னு மார்னிங் 5:30 to 7:30 கெமிஸ்ட்ரி வால்யூம் 1ல இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின்ஸ். மறுபடியும் அதே தான். இப்போ இங்கே புக் பேக் படிச்சிங்கன்னா இங்கே இன்டீரியரை படிங்க, சரியா? அப்புறம் அக்கௌண்டன்சியில் 1 மார்க் புக் பேக், சாப்டர் 7 to 12. அடுத்து 9 to 12:30 கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 2, அக்கௌண்டன்சியில் சாப்டர் 4. 1:30 to 4:30 கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 7, அக்கௌண்டன்சியில் சாப்டர் 5. அடுத்து 5:30 to 8:30 கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 12, அக்கௌண்டன்சி ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கிறீங்க. 9 to 10:30 கெமிஸ்ட்ரி ரிவிஷன் தான், அக்கௌண்டன்சி ரிவிஷன் தான். புரியுதா? ஸோ கெமிஸ்ட்ரி 3 சாப்டர், அக்கௌண்டன்சி 2 சாப்டர். நெக்ஸ்ட் டே 4 18ஆம் தேதி டியூஸ்டே அன்னைக்குன்னு மார்னிங் 5:30 to 7:30 டைம்ல கெமிஸ்ட்ரியில வால்யூம் 2ல இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின்ஸ், அக்கௌண்டன்சில 1 மார்க் கொஸ்டின்ஸ் புக் பேக்ல, இது இன்டீரியர். சரியா? அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும் ஒரு 3 இன்டீரியர் தான் கேட்பாங்க. அதனால இந்த சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க படிச்சு தான் ஆகணும். ஸோ 9 to 12 கெமிஸ்ட்ரி சாப்டர் 3, அக்கௌண்டன்சி சாப்டர் 6. 1:30 to 4:30 கெமிஸ்ட்ரி சாப்டர் 8, அக்கௌண்டன்சி சாப்டர் 7. 5:30 to 8:30 கெமிஸ்ட்ரி சாப்டர் 13, அக்கௌண்டன்சி சாப்டர் 8. அப்புறம் 9 to 10 டைம்ல கெமிஸ்ட்ரி ரிவிஷன் பண்ணிக்கிறோம், அக்கௌண்டன்சியும் ரிவிஷன் பண்ணிக்கிறோம். அந்த 3 சாப்டர்ஸை ரிவிஷன் பண்ணிக்கிறோம். அடுத்து டே 5 19ஆம் தேதி வென்ஸ்டே அன்னைக்கு மார்னிங் 5:30 to 7:30 கெமிஸ்ட்ரி வால்யூம்ல இருக்கக்கூடிய வால்யூம் 2ல இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின்ஸ். இங்கே புக் பேக் படிச்சீங்கன்னா இங்கே இன்டீரியர் படிச்சுக்கிறேன். அப்புறம் அக்கௌண்டன்சி 1 மார்க் இன்டீரியர். சரியா? ஒரு 4 சாப்டர்ஸாக பிரிச்சுக்கலாம். இங்கே 1 to 4, இங்கே 5 to 8, இங்கே 9 to 12, 3 இன்டீரியராக பிரிச்சுக்கோங்க. அப்புறம் 9 to 12:30 கெமிஸ்ட்ரி சாப்டர் 4, அக்கௌண்டன்சி சாப்டர் 9. 1:30 to 4:30 கெமிஸ்ட்ரி சாப்டர் 9, அக்கௌண்டன்சி சாப்டர் 10. 5:30 to 8:30 கெமிஸ்ட்ரி சாப்டர் 14, அக்கௌண்டன்சி ரிவிஷன். 9 to 10:30 கெமிஸ்ட்ரி ரிவிஷன், அக்கௌண்டன்சி ரிவிஷன். அடுத்து டே 6 20ஆம் தேதி தேர்ஸ்டே, எக்ஸாமுக்கு முந்தின நாள் 5:30 to 7:30 கெமிஸ்ட்ரி சாப்டர் 5, அக்கௌண்டன்சி சாப்டர் 1 மார்க் இன்டீரியர். 9 to 12 சாப்டர்ஸ்ல உள்ளது. இப்போ 9 to 12:30 டைம்ல கெமிஸ்ட்ரி சாப்டர் 10, அக்கௌண்டன்சி சாப்டர் 11. 1:30 to 4:30 கெமிஸ்ட்ரி சாப்டர் 15, அக்கௌண்டன்சி சாப்டர் 12. இதோட போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நம்ம அப்பப்போ 2-3 சாப்டர்ஸ் படிச்சு ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டோம். சரியா? ஸோ அதனால நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம்னா, இந்த 5:30 to 10:30 வரைக்கும் ஒரு ரிவிஷன் கொடுத்துக்கிறோம். மறுநாள் எக்ஸாம் அன்னைக்குன்னு காலையில் எந்திரிச்சு 4:30 to 7:30 என்ன படிக்கிற வேண்டியது, ஒரு ரிவிஷனை கொடுத்துக்க வேண்டியது. சரியா? ஸோ ஒரு அழகான ஒரு டைம். நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த மார்க்கை எடுக்கிறதுக்கு இந்த 6 நாள் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த டைமை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மார்க் உங்களால் எடுக்க முடியும். நம்பிக்கையோட இந்த ஸ்டடி பிளானரை ஃபாலோ பண்ணுங்க. சரியா? தேங்க்யூ.